இந்த பெண்ணு குழந்தையை பறி கொடுத்த பெண். இந்த பெண்ணுக்கு அருகில நான் நின்னேன். இந்த பெண்ணு தான் முதலாக விஜய் அண்ணாவுக்கு குரல் கொடுத்தாங்க. என்னன்னு குரல் கொடுத்தாங்கன்னா, போதிய பாதுகாப்பு திமுக அரசு கொடுக்காத ஒரே காரணத்தினால் தான் இந்த பலி எண்ணிக்கை அதிகமாச்சு. விஜய் அண்ணா மீது எந்த தவறும் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் என்னைய கரூர் திமுகவை சேர்ந்த ஐடிவி ஊழியர்கள் என்னுடைய படத்தை மார்க் பண்ணி, இவன் ஒரு டிவிகேவோட தற்கூரி வழக்கறிஞர், இவன் சொல்லி கொடுத்துதான் பேசுறாங்க இப்படின்னு சொல்லி எல்லாருமே மாறி மாறி போட்டுட்டு இருக்காங்க. என் மேல இந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு நான் போய் கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் அவர்களை நேரில் சந்திச்சு நான் கேட்கிறேன், இந்த மாதிரி எதுக்கு சார் என் மேல எஃப்ஐஆர் போட்டீங்கன்னு நான் கேட்கும்போது, அதுக்கு டிஎஸ்பி செல்வராஜ் சொல்றாரு, நீ மட்டும் எதுக்கு கரூர்ல விஜய் அவருக்கு கொடி தூக்கிட்டு அலையற? நான் வழக்கறிஞர் நீலம் ரகுவரன், கரூர் மாவட்டத்துல இருந்து வரேன். போன வருஷம் 2025 செப்டம்பர் 27 நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் கரூர்ல பரப்புரையை மேற்கொண்டாங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி. அப்ப அந்த கூட்டத்துல நானும் கலந்துகிட்ட போது விஜய் அண்ணா மீது இந்த மர்ம நபர்கள் செருப்பு தூக்கி வீசுறது இது எல்லாத்தையும் நானும் கவனிச்சேன். அப்ப போதிய பாதுகாப்பு இல்ல. அங்க மயக்கம் அடைந்தவங்க எல்லாத்தையுமே ஆம்புலன்ஸ்ல நான் தூக்கி விட்டுட்டு உடனடியா கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நான் விரைந்து சென்று அங்க பிரேத பரிசோதனைக்கு அங்க உள்ள இருந்த மாச்சூரியில இருந்த உடல்கள்லாம் உறவினர்கள் யாரு என்னன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் இந்த உதவி எல்லாமே நான் செஞ்சு கொடுத்தேன். நான் வழக்கறிஞர் செஞ்சு கொடுத்தேன். அப்போதைக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கிற திமுகவை சேர்ந்த நபர்கள் அனைவரும் அங்க ஜிஹெச்சுக்குள்ள ஆளாளுக்கு ஒரு பிரஸ் மீட், விஜய் அவர்கள் ஒரு தலைவரா ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் போய் பாதிக்கப்பட்டவங்களை நேர்ல சந்திச்சு, பாதிக்கப்பட்ட இடத்துல நானும் தான் இருந்தேன், நீங்களும் தான் இருந்தீங்க, இந்த இதுக்குள்ள யாரு குறைபாடு, யார் மேல தவறு நீங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்க, இது விஜய் அண்ணா மீது எந்த தவறு இல்ல அப்படின்னு சொல்லும்போது எங்களை யாருமே பேட்டி எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, விஜய்க்கு ஆதரவா யாரையுமே பேட்டி கொடுக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது, நான் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை, இந்த பெண்ணு குழந்தையை பறி கொடுத்த பெண், இந்த பெண்ணுக்கு அருகில நான் நின்னேன். இந்த பெண்ணு தான் முதலாக விஜய் அண்ணாவுக்கு குரல் கொடுத்தாங்க. என்னன்னு குரல் கொடுத்தாங்கன்னா, போதிய பாதுகாப்பு திமுக அரசு கொடுக்காத ஒரே காரணத்தினால் தான் இந்த பலி எண்ணிக்கை அதிகமாச்சு. விஜய் அண்ணா மீது எந்த தவறும் இல்லைங்கும் போது இதை எல்லா ஐடிவில இருந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல இருந்து எல்லாருமே போட்டாங்க. இதுக்கப்புறமேலு அதுக்கு அடுத்த நாள் என்னைய திமுகவை சேர்ந்த கரூர் திமுகவை சேர்ந்த ஐடிவி ஊழியர்கள் என்னுடைய படத்தை மார்க் பண்ணி, இவன் ஒரு டிவிகேவோட தற்கூரி வழக்கறிஞர், இவன் சொல்லி கொடுத்துதான் பேசுறாங்க இப்படின்னு சொல்லி எல்லாருமே மாறி மாறி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேல இந்த 41 பேர் வழக்குல கைதான கரூர் டிவிகே மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் உடன் கைதான பவுன்ராஜ் அவர்களுக்கு நான் பெயில் வழக்கு கரூர் நீதிமன்றத்திலும் மதுரை உயர் நீதிமன்றத்திலும் நான் வழக்கை தாக்கல் செய்தேன். தாக்கல் செய்யும் போது அதுக்கு அடுத்தபடியாக இந்த வழக்கு சிபிஐ வழக்கு, 41 பேர் வழக்கு சிபிஐக்கு மாறுவதற்கு காரணமாக இருந்த பிரபாகரன் என்பவர் என்னுடைய நண்பர். அவருடைய தங்கச்சி கோகுலஸ்ரீ இந்த 41 பேத்தில் உயிரிழந்து விட்டார். இதுக்காக தமிழக அரசிடம் இருந்து சிபிஐக்கு வழக்கு மாறணும்னு சொல்லி பிரபாகரனுக்கு ஆதரவாக இருந்து வழக்கை தாக்கல் செஞ்சோம். அப்போதைக்கு திமுகவை சேர்ந்த நபர்கள் அனைவரும் என்னிடம் பிரபாகரன் வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும், பிரபாகரன் இந்த வழக்கை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னிடம் பேரம் பேசினாங்க. நான் இந்த வழக்கை பிரபாகரனுக்கு வேலை வாங்கி தரேன், பணம் வாங்கி தரேன்னு சொல்லி அது நியூஸ்லேயே போட்டாங்க. அதை பிரபாகரன் நான் பாதுகாப்பான இடத்துல வச்சு சிபிஐ வழக்கு மாறினதுக்கு நான் முக்கிய காரணமா இருந்தேன். இந்த 3 அடுக்கடுக்கா இருந்த ஒரே காரணத்திற்காக முதலில் விஜய் அண்ணாவுக்கு ஆதரவாக பேட்டி கொடுத்த பெண்ணிடம் இருந்தேன். இரண்டாவதாக அவர்கள் டிவிகேவோட நிர்வாகி கைதானதுக்கு ஜாமீன் மனுவை தாக்கல் செய்தேன். மூணாவது சிபிஐ வழக்கு மாறுவதற்கு காரணமாக இருந்த ஒரே காரணத்தினாலும் என் மீது திமுகவை சேர்ந்த முக்கியமான பொறுப்பில் உள்ளவர்களை வைத்து செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களையும் வைத்து என் மீது பொய்யான புகார்களை 8க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் என் மேல போட்டிருக்காங்க. அதுல 4 எஃப்ஐஆர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாருமே செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் மட்டும்தான் என் மீது பொய்யான புகார்களை கொடுத்தார்கள். இது எல்லாமே எஃப்ஐஆர் சட்டத்துக்கு புறம்பான எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே டிலே எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க. இது எல்லாமே இவ்வளவு எஃப்ஐஆர் திமுக ஆட்சியில் எம்எல்ஏ போட்டாலும் முதல் ஸ்டாலின் திமுக இளைஞரணி தலைவராக இருக்கும்போது எங்க அப்பா கரூர்ல கூட்டிட்டு ஸ்டாலின் வச்சு கூட்டம் போட்டாரு. அதுக்கு 20,000 ரூபாய் திமுகவுக்கு நன்கொடை கொடுத்தது எங்க அப்பா. தமிழக ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் கரூர்ல 41 குடும்பம் என் குடும்பம் தான் சொன்னாரு. 42வது என் குடும்பம். இதனால பல எஃப்ஐஆர் திமுகனால என் மீதும் போட்டு, எங்க அண்ணன் டாக்டர் அவரை திமுக காலங்க அடிச்சு பல பிரச்சனையாச்சுங்க. இதனால தமிழக முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்று என் மீது போட்ட எஃப்ஐஆர்களை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும். நான் நீதித்துறையில் எக்ஸாம்ல பிலிமினரி பாஸ் ஆகி மெயின்ல கட் ஆஃப் இல்லாமல் நான் வெளியே வந்த மாணவன். இந்த வழக்கை உடனடியாக வாபஸ் வாங்கணும். நான் எக்ஸாம் எழுதி இதுக்கு மிகப்பெரிய இடையூறா இருக்குது. அங்க நடந்த கலவரத்தை நீங்க நேர்ல பார்த்தீங்க, பிரச்சனைய அதை பர்மனர்கள் தாக்குனாங்க. நீங்க அவங்க யாரு, அந்த குற்றச்சாட்டு என்ன? இல்ல, அது யாரு, எல்லாமே கரூர்காரங்க மாதிரிலாம் எனக்கு தெரியலைங்க. செருப்பு வில்ல விட்டு எரிஞ்சாங்க, கரண்ட் கட்டாச்சு. அது எனக்கு நல்லா தெரியும். நான் விஜய் நான் பஸ்ஸுக்கு முன்னாடி தான் நானும் இருந்தேன். இதுதான் நடந்துச்சு. அங்க போலீஸ் ஒருத்தவங்க கூட இல்ல. என் மேல இந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு நான் போய் கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் அவர்களை நேர்ல சந்திச்சு நான் கேட்கிறேன், இந்த மாதிரி எதுக்கு சார் என் மேல எஃப்ஐஆர் போட்டீங்கன்னு நான் கேட்கும்போது, அதுக்கு டிஎஸ்பி செல்வராஜ் சொல்றாரு, நீ மட்டும் எதுக்கு கரூர்ல விஜய் அவருக்கு கொடி தூக்கிட்டு அலையற? அதனால திமுக அரசு சொல்லி தான் நான் போடுறேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு என்கிட்ட டைரக்டா ஸ்டேஷன்ல வச்சே சொல்றாரு. இதை
டிஎஸ்பி செல்வராஜ் சொல்றாரு என்கிட்ட, இதுக்கு காரணமானவங்க இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன், எஸ்ஐ நாகராஜ், இவங்க எல்லாருமே இப்ப 19 அதிகாரிய பணி வேற இடத்துக்கு மாத்தினாங்க. அதுல உட்பட்டவங்க எல்லாருமே, இவங்க எல்லாமே செந்தில் பாலாஜி ஆதரவாளர் இருந்த எல்லாம் போலீஸும். இன்னும் எத்தனை எஃப்ஐஆர் என் மேல போட்டிருக்காங்கன்னே தெரியல. என் மீது போடப்பட்ட இப்ப 4 எஃப்ஐஆர் நான் எடுத்துட்டேன். இன்னும் 4 எஃப்ஐஆர் எந்த ஸ்டேஷன்ல இருக்கு என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல நேத்து நீங்க வந்து பிரபாகர்ன்ற ஒருத்தர் சிபிஐ பெட்டிஷன் போட வச்சீங்கல்ல, விக்டிமோட ரிலேஷன், ஆமா, அவரும் ஒரு விக்டிம். ஆமா, அந்த மாதிரி இன்னொரு 2 பெட்டிஷன் வந்து போடப்பட்டது. அதை வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. அதை வந்து மீதி 2 பெட்டிஷனை வித்ட்ரால் பண்ணாங்க. பிரபாகரனும் வித்ட்ரால் பண்ணணும், வழக்கு சிபிஐக்கு மாறக்கூடாதுன்றனால போட்டது அந்த பெட்டிஷனருக்கே தெரியாது. அது அவங்க பேசி இல்ல, அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமேல அந்த பெட்டிஷன் அவங்களை வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. இல்ல அது தெரியும். அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என் பையனுக்கு வந்து அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதிமுக ஊர் தலைவர் வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாரு. அது வந்து சிபிஐக்கு போன பெட்டிஷன்லாம் எனக்கு தெரியாது. அவரு வந்து இல்ல அவங்க அவரு வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில ஒருத்தர். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அட்வொகேட் வைக்கிறதுக்கோ கேஸ் போடுறதுக்கோ எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அவரு கட்சி பின்னணியும் கிடையாது, நாவேக்கவும் கிடையாது, எந்த கட்சியும் அவர் கிடையாது. அவரு போட வாய்ப்பு இல்லைன்றது அவரே வாக்குமூலமா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியாம ஏமாத்தி கையெழுத்து போய் வேண்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஷர்மிளா, ஒரு சின்ன பையனை இழந்தவங்க, அவங்க கணவன் அவர் விட்டு போயிட்டார். அவர் பேர்ல போடப்பட்ட ஃபேக் பெட்டிஷன். அது 2மே ஃபேக் பெட்டிஷன் தானே. நீங்க மொத்தமா ஒரு சார்ஜ் வைக்கிறீங்களே. இல்ல, அதுல இருந்து அவங்க வாபஸ் வாங்கினாங்க. பெட்டிஷனே அவங்க போடல. இல்ல, பிரபாகரன்றவருக்கு மட்டும்தான் நான் போட்டோம். மீதி இருக்கவங்க என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியல. ஆனா அவங்க போட்டதுன்னா வாபஸ் வாங்கினா அந்த லிமிட்டுக்குள்ள நான் போக கிடையாது. ஆனா பிரபாகரன் வந்து போட்டாரு. அதே மாதிரி நேத்து ஆதவர்ஜன் அவர்கள் வந்து போலீஸை வச்சு திமுக கொலை பண்ணிச்சுன்னு சொல்றாரு. நீங்களும் அங்க இருந்து பார்த்தேன்றீங்க, அது ஒத்து போறீங்களா? ஆமா, போலீஸ் போதிய பாதுகாப்பு இல்லாத ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. பாதுகாப்பு இருந்துச்சுன்னா யாருமே விஜயண்ணா கும்பல் நறுக்கும் போது நான் விஜயண்ணா ஸ்டார்டிங்ல இருந்து நான் விஜயண்ணா கார் கூடயே வண்டி கூடயே பஸ் கூடயே நான் வந்தேன். பாதுகாப்பே இல்லை. பாதுகாப்பு இருந்துருந்துச்சுன்னா லேசான தடியடி நடத்தி போலீஸ் விலக்கி இருப்பாங்க. எல்லாத்தையுமே போலீஸ் வந்து எல்லாத்தையும் அடிச்சாங்க. 50-100 மீட்டருக்கு முன்னாடியே வந்து அதெல்லாம் சொல்லவே கிடையாது. அங்க இருந்த மக்களே கேட்டோம், அவங்களும் சொன்னாங்க, போலீஸே இது வெளில சொல்லியிருக்காங்க, அங்க இருக்கிற மக்களும் சொன்னாங்க. அதுல ஒரு 2 சிறுமியை இறந்த ஒரு குடும்பம், அவங்கள பேட்டி காணும் போது அவங்க சொல்லி இந்த வேலுசாமி சரி, என் மேல வழக்கை வந்து வாபஸ் வாங்கணும், தமிழக அரசு தீர விசாரிக்கணும். எல்லாமே ஒன்று வந்து நான் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடத்துகிறேன். ஒரு கோர்ட்டில் 1 வருஷமா ஒரு வாதிக்கு கேஸ் நடத்துகிறேன். அந்த வாதியோட ஆப்போசிட் பார்ட்டியை கூட்டிகிட்டு போய் என் மீது வாதி மீது ஒரு எஃப்ஐஆர். இதே மாதிரி நான் எந்தெந்த கோர்ட்டில் கேஸ் நடத்துகிறேனோ அவங்க ஆப்போசிட் பார்ட்டியை கூட்டிகிட்டு போய் போடுறாங்க. எல்லாமே செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் மட்டும்தான். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது. உள்ள வந்து மாவட்ட எஸ்பிக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன்னாங்க. இது மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. எனக்கு வந்து தமிழ்நாடு அரசு திரும்பி கேஸை உண்மைத்தன்மையை விசாரிச்சுட்டு கேஸை வாபஸ் வாங்கினா போதும். எனக்கு நான் எல்லாத்துக்குமே மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் இடைக்கால தடை வாங்கி வச்சிருக்கேன். அந்த போட்ட வழக்குகள் எனக்கு தெரிந்த வழக்குகளுக்கு மட்டும்.